Powerco 5G, best design, best AI. Think Techno, think Purvika. எத்தனை இடங்களில் நீங்கள் போட்டியிடப் போகிறீர்கள் என்று திரும்ப திரும்ப கேள்வி கேட்கிறார்கள். பாவம், அவர்களுக்கு இன்னும் சிறுத்தைகளை மதிப்பிட தெரியவில்லை, திருமாவளவனை மதிப்பீடு செய்ய முடியவில்லை என்பதுதான் என்னுடைய பார்வை. ஏதோ திருநீரை அழித்து விட்டான் திருமாவளவன் என்று அரசியல் பேசுகிறார்கள். எப்படியாவது எங்களை பற்றி பேசிக்கொண்டே இருங்கள். எங்களை வெறும் டீபன் கொடுத்து ஏமாற்றி விடலாம் என்று நீங்கள் கணக்கு போடாதீர்கள். நாங்க 6 சீட்டு கொடுத்தோம், 8 சீட்டு கொடுத்தோம், அதுக்கு மேல அவங்களை நாங்க ஊக்கப்படுத்தல. நாங்க 10 சீட்டுக்கு மேல எப்போதுமே இவர்களுக்கு தரமாட்டோம். இந்து மதம் சகோதரத்துவத்தை பேசுகிறதா? மேல் பாதிக்குள்ளே என்னால் நுழைய முடியவில்லையே, திருநீரை அழித்து விட்டதாக ஆத்திரப்படுகிற நீ என்னை அழைத்து செல்ல தயாராக இருக்கிறாயா? உன்னை சகோதரனாக ஏற்க அவனுக்கு முடியவில்லை. ஓட்டு போடுவதற்கு உன்னையும் என்னையும் முருக பக்தர் என்று சொல்லி மாய்மால அரசியலில் வீழ்த்த பார்க்கிறான். முருகன் தமிழ் கடவுள்னா அவங்க அப்பா சிவனும் தமிழ் கடவுளா தானே இருக்க முடியும். முருகன் தமிழ் கடவுள்னா சிவன் தமிழனா இருந்தா பார்வதி தமிழச்சியாக தான் இருக்க முடியும். நாங்கள் இயக்கம் கண்டிருப்பது நாடாளுமன்றத்திற்கு சட்டமன்றத்திற்கு சீட்டு பேசுவதற்காக அல்ல, பேரம் பேசுவதற்காக அல்ல. நான் திடீர்னு தேர்தல் பாதையை வேண்டான்னு சொன்னாலும் சொல்லிடுவேன். என்னைக்காக ஒரு நாள் அதிமுக வெறும் அரசியல் ஆதாயம் கருதி இன்றைக்கு பாரதிய ஜனதாவோடு சேர்ந்து கொண்டு நியாயப்படுத்தி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். உள்ளபடியே எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் அவர்கள் விசுவாசமாக இருந்திருந்தால் அவர்களால் பிஜேபியோடு சேரவே முடியாது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது நான் மரியாதை வைத்திருக்கிறேன். நீங்கள் மிகப்பெரிய வரலாற்று பிழையை செய்கிறீர்கள். RSS நிகழ்ச்சியிலே போய் கலந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு எப்படி நீங்கள் நீர்த்து போனீர்கள்? முருகபக்தர் மாநாட்டிலே போய் அமர்ந்திருக்கிற போது அண்ணாவை இழிவுபடுத்தி வீடியோ ஒளிபரப்புகிறார்களே, அதையெல்லாம் எப்படி உங்களால் வேடிக்கை பார்க்க முடிகிறது? இது எங்கே போய் முடியும்? ஜெயலலிதா அம்மையார் பார்ப்பன சமூகத்தில் பிறந்தவர்தான். அவர் வெறும் தேர்தலுக்கான பிரச்சாரமாக செய்யவில்லை, உளப்பூர்வமாக சொன்னார், பாஜகவிடம் நாங்கள் ஏமாந்து விட்டோம், மோடியிடம் நாங்கள் இனி எந்த காலத்திலும் உறவு வைத்துக் கொள்ள மாட்டோம். அவர் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டாமா? Taste the Milky Mist ice cream. Milky Mist ice creams. வழக்கமாக ஏப்ரல் 14ஆம் நாள் விருதுகள் வழங்கும் விழாவை நாம் நடத்துவதுண்டு. புரட்சியாளர் அம்பேத்கரின் பிறந்த நாளில் இந்த விழாவை நடத்தி வந்த நாம் தவிர்க்க முடியாத காரணங்களால் கடந்த சில ஆண்டுகளாக தள்ளி தள்ளி நடத்துகிற ஒரு சூழல் அமைந்துவிட்டது. இந்த ஆண்டு மே 31ஆம் தேதி நாம் மதச்சார்பின்மை காப்போம் பேரணியை அறிவித்த சூழலில் இந்த விழாவை உடனடியாக நடத்த இயலாமல் இன்றைக்கு ஜூன் 24ஆம் தேதி நடத்தி கொண்டிருக்கிறோம். பேரணியும் தள்ளி போய்விட்டது. 31ஆம் தேதி நடத்துவதாக இருந்த பேரணி ஜூன் 14ஆம் தேதி நாம் நடத்தும் நிலை உருவானது. தமிழ்நாட்டு அரசியல் அரங்கில் பெரும் அதிர்வை ஏற்படுத்திய பேரணி திருச்சி பேரணி. சனாதன சக்திகளின் அடிவயிற்றில் புலி கரைத்த பேரணி திருச்சிராப்பள்ளியில் நடைபெற்ற மதச்சார்பின்மை காப்போம் பேரணி. சங்க பரிவாரங்கள் நம்முடைய முதல் எதிரியே சிறுத்தைகள் தான் என்று சொல்லக்கூடிய வகையிலே சனாதனத்தை வேறொருப்போம் என்று முழங்கிய பேரணி திருச்சிராப்பள்ளியிலே நாம் நடத்திய மதச்சார்பின்மை காப்போம் பேரணி. ஏற்கனவே நாம் நடத்திய தேசம் காப்போம் பேரணியை நம்மால் தான் வெல்ல முடியும் என்பதை காட்டுகிற பேரணியாக இந்த பேரணி அதைவிட பன்மடங்கு பெருந்திரள் பேரணியாக அமைந்திருந்தது. அப்படி ஒரு மகத்தான பேரணியை, மாபெரும் பேரணியை, பெருந்திரள் பேரணியை வெற்றிகரமாக நடத்தி தந்த என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நான் எனது நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன். இந்த ஆண்டு விருதுகளுக்கான சான்றோர்களை நாம் எவ்வாறு தேர்வு செய்திருக்கிறோம் என்பதை இந்த அரங்கில் நீங்கள் அவர்கள் ஆற்றிய உரைகளில் இருந்து அறிந்திருக்க முடியும். இத்தகைய சான்றோர் பெருமக்களோடு நாம் உரையாட வேண்டும். அவர்களின் உரைகளை பல மணி நேரம் அமர்ந்து நாம் கேட்க வேண்டும்.
அதன் மூலம் கருத்தியல் தளத்திலே நம்மை நாமே செழுமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற ஒரு ஏற்பாடாகவே இந்த விழாவை நான் பார்க்கிறேன். பெரியாரியவாதிகளும் அம்பேத்கரியவாதிகளும் இணைந்து செயலாற்ற வேண்டும் என்பதை தம்பி திருமாவளவன் சாதித்து காட்டியிருக்கிறார் என்று இனமரசு சத்யராஜ் அவர்கள் இங்கே பேசியது நமக்கு ஒரு சான்றிதழாக, பாராட்டு சான்றிதழாக அமைந்திருக்கிறது. தமிழ்நாட்டில் அப்படி ஒரு இடைவெளி இருந்தது உண்மை. அதே போல மார்க்சியவாதிகளுக்கும் பெரியாரியவாதிகளுக்கும் இடையிலே, மார்க்சியவாதிகளுக்கும் அம்பேத்கரியவாதிகளுக்கும் இடையிலே ஒரு இடைவெளி இருந்தது என்பது உண்மை. இன்றைக்கு மார்க்சியவாதிகளோடும் இணைந்து இயங்குகிற ஆளுமை பெற்ற ஒரு பேரியக்கமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி வளர்ந்திருக்கிறது என்பதற்கு சான்று இது போன்ற நிகழ்வுகள். ஒருவேளை இன்றைக்கு திருமாவளவன் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் விடுதலை சிறுத்தைகள் தமிழக அரசியலை தீர்மானிக்கிற சக்தியாக, ஒரு மாபெரும் சக்தியாக விளங்குவார்கள். வெறும் சாதி அரசியலையும் மத அரசியலையும், சாதி பெருமிதங்களையும் மத பெருமிதங்களையும் அரசியலாக இங்கே மக்களிடத்திலே அள்ளி இறைத்துக் கொண்டிருக்கிறவர்கள் மத்தியில் இடதுசாரி பார்வை கொண்ட ஒரு கருத்தியல் இந்த மண்ணுக்கு தேவை. தேசிய அளவில் அது வலிமை பெற வேண்டும், அதற்கு தேசிய பார்வையும் தேவை என்கிற அடிப்படையிலே இயங்குகிற இயக்கம்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அதனால்தான் எல்லோரும் தேர்தல் கணக்கு போடுகிற போது நாம் தேசத்தின் பாதுகாப்பை பற்றி கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம், பேரணி நடத்தி கொண்டிருக்கிறோம். எத்தனை இடங்களில் நீங்கள் போட்டியிடப் போகிறீர்கள் என்று திரும்ப திரும்ப கேள்வி கேட்கிறார்கள். பாவம், அவர்களுக்கு இன்னும் சிறுத்தைகளை மதிப்பிட தெரியவில்லை, திருமாவளவனை மதிப்பீடு செய்ய முடியவில்லை என்பதுதான் என்னுடைய பார்வை. அவர்கள் சராசரி இயக்கவாதிகளைப் போல நம்மை பார்க்கிறார்கள், அதனால்தான் இந்த கேள்விகளை கேட்கிறார்கள் என்று நான் எண்ணிக்கொள்கிறேன். தற்காலிகமான பயன்களுக்காக இயக்கம் நடத்துகிறவர்களோடு நம்மை ஒப்பீடு செய்து பார்க்கிறார்கள் என்று அவர்களின் கேள்வியை நான் பரிதாபத்தோடு தான் பார்க்கிறேன். தோழர்களே, நாம் அவற்றையெல்லாம் கடந்தவர்கள், அது இப்போது அவர்களுக்கு புரியாது. இதை புரிந்து கொள்வதற்கே அவர்கள் இன்னும் பல ஆண்டுகள் நம்மை படிக்க வேண்டும். ஏதோ திருநீரை அழித்து விட்டான் திருமாவளவன் என்று அரசியல் பேசுகிறார்கள். எப்படியாவது எங்களை பற்றி பேசிக்கொண்டே இருங்கள், எதிராகவோ ஆதரவாகவோ எங்களை பற்றி பேசிக்கொண்டே இருங்கள். ஏனென்றால் நாங்கள் தேசத்தை திருத்தி அமைப்பதற்காக, புதுப்பித்து கட்டமைப்பதற்காக, புதிய இந்தியாவை உருவாக்குவதற்காக, புரட்சியாளர் அம்பேத்கரின் கனவை நனவாக்குவதற்காக போராடி கொண்டிருப்பவர்கள். எங்களை வெறும் டீபன் கொடுத்து ஏமாற்றி விடலாம் என்று நீங்கள் கணக்கு போடாதீர்கள். நாங்க 6 சீட்டு கொடுத்தோம், 8 சீட்டு கொடுத்தோம், அதுக்கு மேல அவங்கள நாங்க ஊக்கப்படுத்தல. நாங்க 10 சீட்டுக்கு மேல எப்போதுமே இவர்களுக்கு தரமாட்டோம். அது உங்கள் மதிப்பீடு. எங்களை பொறுத்தவரை நாங்கள் 234 தொகுதிகளுக்கு இணையானவர்கள், தகுதியானவர்கள். அந்த வலிமை எங்களுக்கு உண்டு. இதை நான் ஆணவத்தில் சொல்லவில்லை, வெறும் தேர்தல் கணக்கில் சொல்லவில்லை, சமூக மாற்றத்தின் பார்வை அடிப்படையில் சொல்லுகிறேன். அதனால்தான் தேசம் காப்போம் பேரணி நடத்திய நாம் இன்றைக்கு மதச்சார்பின்மை காப்போம் பேரணியை நடத்துகிறோம். தோழர்களே, மதச்சார்பின்மை என்பதுதான் இந்திய அரசியலின் கருப்பொருளாக இருக்கிறது, மைய பொருளாக இருக்கிறது, முதன்மை முரண்பாடாக மாறி இருக்கிறது. பிரைமரி கான்ட்ராடிக்ஷன் இன் தி பாலிடிக்ஸ் இன் அவர் கண்ட்ரி. நம்முடைய தேசத்தில் இன்றைக்கு பிரதானமான முதன்மையான முரண்பாடாக இருப்பது செக்யூலரிசம் என்பதுதான். ஒரு அணி ப்ரோ செக்யூலரிசம், இன்னொரு அணி ஆன்டி செக்யூலரிசம். இதுதான் இந்தியாவில் இன்றைய அரசியல். ஒரு அணி அம்பேத்கர் ஆதரவு அணி, இன்னொரு அணி அம்பேத்கருக்கு எதிரான அணி. இதுதான் இன்றைக்கு இந்திய தேசிய அரசியல்.
ஒரு அணி அரசமைப்பு சட்டத்திற்கு ஆதரவான அணி, ப்ரோ கான்ஸ்டிடியூஷன். இன்னொரு அணி அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரான அணி, அது ஆன்டி கான்ஸ்டிடியூஷன். இப்படி இந்திய அரசியலில் பல முரண்கள் இருந்தாலும் கூட முதன்மை முரண்பாடாக மாறி நிற்கிறது. அதற்காக நாம் பிஜேபிக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். பிஜேபி அல்லது RSS அல்லது சங்க பரிவார கும்பல் இந்த மதச்சார்பின்மைக்கு எதிராக அரசியல் செய்ய தொடங்கிய பிறகுதான் மதச்சார்பின்மை தொடர்பான முரண்பாடு இன்றைக்கு கூர்மையடைந்து வருகிறது, ஷார்பன் ஆகிறது. அதுதான் இன்றைக்கு கூர்மையடைந்து வருகிறது. அதுதான் மிக முக்கியமானது. எத்தனையோ பல பிரச்சனைகள் இருக்கின்றன, எத்தனையோ பல முரண்கள் இருக்கின்றன, எத்தனையோ அடிப்படை முரண்பாடுகள் இருக்கின்றன. சாதி என்பது ஒரு அடிப்படை முரண்பாடு, பொருளாதார ஏற்றத்தாழ்வு என்பது ஒரு அடிப்படை முரண்பாடு. ஒரு ஊரிலே சாதி அடிப்படையில் மோதல் நிகழ்கிற போது அந்த மோதலுக்கு எது காரணம் என்பது முதன்மை கூறாக அமைகிறது. ஒவ்வொருவரும் எதை முதன்மைப்படுத்துவது என்று அவர்களே அவர்களின் செயல் திட்டத்திலே வரிசைப்படுத்துகிற போது தன்னியல்பாகவே இன்றைக்கு இந்திய அரசியலின் முதன்மை முரண்பாடாக செக்யூலரிசம் என்பதுதான் உருவாகி இருக்கிறது. மதச்சார்பின்மை என்பது தொடர்பான முரண்பாடுதான் முதன்மை முரண்பாடாக மாறி நிற்கிறது. பாரதிய ஜனதாவை வெறும் தேர்தல் கட்சி என்கிற முறையிலே நாம் விமர்சிக்கவில்லை. பாரதிய ஜனதாவை வெறுமன ஒரு அரசியல் கட்சி என்கிற அடிப்படையிலே அவர்களை தேர்தலில் வீழ்த்த வேண்டும் என்கிற அடிப்படையில் நாம் விமர்சிக்கவில்லை, எதிர்க்கவில்லை, பகைக்கவில்லை. அவர்கள் உயர்த்தி பிடிக்கிற அரசியல், அவர்கள் முதன்மைப்படுத்துகிற முரண்பாடு, அதுதான் மிக முக்கியமானது. இன்றைக்கும் கொடியேற்றுவதற்கு நாம் போராட வேண்டியிருக்கிறது, பேனர் கட்டுவதற்கு போராட வேண்டியிருக்கிறது, பொதுக்கூட்டம் நடத்துவதற்கு, பேரணி நடத்துவதற்கு போராட வேண்டியிருக்கிறது. இந்த சமூகம் எவ்வளவு இறுக்கமாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அடிநிலையில் உழலக்கூடியவர்கள் தலைநிமிர்ந்து விடக்கூடாது, ஒரு அரசியல் சக்தியாக வலிமை பெற்றுவிடக் கூடாது என்பதற்கு ஏதுவாக இந்த சமூக கட்டமைப்பு ஏற்கனவே நிறுவப்பட்டிருக்கிறது. என்ன முயற்சி செய்தாலும் உன்னால் அந்த அரங்கத்திற்குள்ளே நுழைய முடியாது, என்ன முயற்சி செய்தாலும் அந்த நெடுஞ்சுவரை உன்னால் தாண்ட முடியாது, என்ன முயற்சி செய்தாலும் அந்த கதவுகளை உன்னால் திறக்க முடியாது, என்ன முயற்சி செய்தாலும் கருவறைக்குள் உன்னால் போக முடியாது என்கிற ஒரு எஸ்டாபிளிஷ்மெண்ட், ஒரு சமூக கட்டமைப்பு இங்கே ஏற்கனவே நிறுவப்பட்டு விட்டது. அவற்றையெல்லாம் ஆயுதம் கொண்டு தகர்க்க புரட்சியாளர் அம்பேத்கர் முயற்சிக்கவில்லை. ஆயுதம் கொண்டு தகர்க்க முடியாது என்பது அவருக்கு தெரியும். இஸ்லாம் சகோதரத்துவத்தை பேசுகிறது, சமணம் சகோதரத்துவத்தை பேசுகிறது, கிறிஸ்தவம் சகோதரத்துவத்தை பேசுகிறது. இந்து மதம் சகோதரத்துவத்தை பேசுகிறதா? மேல் பாதிக்குள்ளே என்னால் நுழைய முடியவில்லையே, திருநீரை அழித்து விட்டதாக ஆத்திரப்படுகிற நீ என்னை அழைத்து செல்ல தயாராக இருக்கிறாயா? கோவிலின் கருவறைக்குள்ளே அழைத்து செல்வதற்கு முன்னால் ஒரு போராட்டம் நடத்த முடியுமா? உன்னை சகோதரனாக ஏற்க அவனுக்கு முடியவில்லை. ஓட்டு போடுவதற்கு உன்னையும் என்னையும் முருக பக்தர் என்று சொல்லி மாய்மால அரசியலில் வீழ்த்த பார்க்கிறான். இந்து மதத்தில் சகோதரத்துவம் இல்லை என்பதனால் அரசியல் நிர்ணய சபையில் வெகுவாக விவாதிக்கப்பட்டு இந்த மதத்தை அதிகாரபூர்வமாக அரசமைப்பு சட்டத்தின் மூலம் அரச மதம் என்று அறிவிக்க கூடாது என்கிற நிலைப்பாட்டை எடுத்தார்கள். ஏன்னா நீ அரச மதமா கான்ஸ்டிடியூஷனை இது ஏத்துக்கிடுச்சுன்னா இந்த டிஸ்கிரிமினேஷனையே கான்ஸ்டிடியூஷன் அப்ரூவ் பண்ண மாதிரி ஆயிடும். கான்ஸ்டிடியூஷன் இட் செல்ஃப் ரெகக்னைஸ்ட் அண்ட் அப்ரூவ்ட் த டிஸ்கிரிமினேஷன். அதுவே அங்கீகரிச்சிரும். அது எப்படி ஏத்துக்க முடியும்? சட்டமே டிஸ்கிரிமினேஷனை சரி என்று சொல்லக்கூடிய நிலை உருவாகிவிடும். இந்து மதத்தில் இருக்கிற இந்த பெரும் பிழையை சீர் செய்ய வேண்டும் என்று யாராவது எண்ணி இருக்கிறார்களா, பேசுகிறார்களா? நீ முஸ்லீம் மதத்துல போனா ஏதாவது சொல்றியா, அதையே விமர்சிக்க மாட்டேங்கிற, கிறிஸ்தவத்தையே விமர்சிக்க மாட்டேங்கிற,
நான் நோன்புக்கு போறேன், என் தலையில ஒரு தொப்பி வைக்கிறாங்க, நான் அப்படியே வச்சுட்டாங்கன்னு எடுக்காமலே இருக்க முடியுமா? அடுத்த ஒரு நிமிஷத்துல எடுத்துறேன். அவங்களுக்கும் தெரியும் எடுத்துருவேன்னு. அது ஒரு அடையாளம், அவ்வளவுதான். அடுத்த ஒரு நிமிஷத்துல எடுத்துருவோம். அப்ப அந்த பூசாரி நெத்தியில திருநீர் பூசினாரு, அவருடைய உணர்வை நான் மதிக்கிறேன், அவருக்கு நான் வணக்கம் சொன்னேன், நன்றி சொன்னேன். கொஞ்ச நேரம் தானே வச்சிருக்க முடியும், அதை அப்படியே நான் வச்சுக்கிட்டு இருக்க முடியுமா? புண்ணியம் கிடைக்கும் என்றும் நான் பூசிக்கொள்ளவில்லை, அவமதிக்க வேண்டும் என்றும் நான் அழிக்கவில்லை. இது அந்த அற்பர்களுக்கு தெரியாது, ஏனென்றால் அவர்களுக்கு அரசியல் தெரியாது. என் மீது நம்பிக்கை வைத்திருப்பவர்கள், என் மீது பாசம் வைத்திருப்பவர்கள் இன்றைக்கு கூட பல கோவில்களுக்கு அழைக்கிறார்கள், நான் போகிறேன். கும்பத்திலே கலசத்திலே தண்ணீர் ஊற்ற சொல்லுகிறார்கள், ஊற்றுகிறேன். இதெல்லாம் எனக்கு 100 வருஷம் வாழணும் அப்படிங்கிற ஆசைப்பட்டு தான் செய்யறேனா? என் தாய் என்னை வீட்டுக்கு வரவேற்கிற போது ஆழம் எடுத்து நெற்றியிலே திருநீர் பூசுகிறார், அதை ஏற்றுக்கொள்கிறேன். என் தாய்க்கு என்ன மதிப்பை கொடுக்கிறேனோ அப்படி என் மக்களுக்கும் நான் மதிப்பளிக்கிறேன், அவ்வளவுதான். அது மக்கள் மீது நான் கொண்டிருக்கிற ஒரு மதிப்பு, அவர்களின் உணர்வுகளுக்கு நான் செலுத்துகிற மதிப்பு. தோழர்களே, இந்து மதத்தில் சகோதரத்துவம் இல்லை என்பதை இந்திய அரசமைப்பு சட்டம் சொல்கிறது. அதனால்தான் அதை அரச மதமாக இந்திய அரசமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளவில்லை. இதுதான் ரொம்ப முக்கியமான செய்தி. இதுதான் ரொம்ப முக்கியமான செய்தி. This is the message we have to bring it to the people. There is no equality in Hindu religion. Only discrimination is there. அங்கே அரசமைப்பு சட்டத்திலே ஏன் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் சகோதரத்துவம் இல்லை, சமத்துவம் இல்லை. சகோதரத்துவம் இல்லாத இடத்தில் சமத்துவம் இருக்காது. உலகத்தில் உள்ள எல்லா மதங்களும் சகோதரத்துவத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிற போது இந்து மதம் ஏன் சகோதரத்துவத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை மோகன் பகவத் சொல்லுவாரா? அதற்கு விளக்கம் சொல்லுவாரா? மோடி சொல்லுவாரா? அமித்ஷா சொல்லுவாரா? RSS அமைப்புகளை சார்ந்தவர்கள் சொல்லுவார்களா? நீ என்னை சங்கராச்சாரியாக ஆக்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை, உன்னுடைய சகோதரனாக ஏற்றுக்கொள் என்று தான் சொல்லுகிறேன். உன்னால் அது முடியாது. ஆனால் என்னை நீ இந்து என்று சொல்லி ஏய்க்க பார்க்கிறாய், முருக பக்தன் என்று சொல்லி ஏய்க்க பார்க்கிறாய். தமிழ்நாட்டிலே முருக பக்தர்கள் மட்டும்தான் இருக்கிறார்களா? அதை விட அதிகமாக ஐயப்ப பக்தர்கள் இருக்கிறார்கள். முருகன் கதையை சொன்னால் மணிக்கணக்கிலே பேச வேண்டியிருக்கும். எங்கள் மண் ஐவகை நிலம் கொண்ட தமிழ் மண், அதிலே குறிஞ்சி மண்ணின் தலைவன் தான் முருகன். குறிஞ்சி திணையின் தலைவன் தான் முருகன். அவன் எங்களை போல் பிறந்தான், எங்களை போல் வாழ்ந்தான், எம் மக்களை வழிநடத்தினான் என்பதுதான் எங்கள் இலக்கியம் சொல்லுகிறது, தமிழ் இலக்கியம் சொல்லுகிறது, சங்க இலக்கியம் சொல்லுகிறது. புராண கதைகளில் வரக்கூடிய பாத்திரம் அல்ல முருகன். பிறந்தான், வளர்ந்தான், வாழ்ந்தான், மக்களை ஆண்டான் என்கிற குறிப்புகளை கொண்ட இலக்கியங்களை நாங்கள் பெற்றிருக்கிறோம். அவனை சுப்பிரமணியன் ஆக்கிவிட்டார்கள். தோழர்களே, ஒரு உண்மையை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த பிராமணரும் தன்னுடைய பிள்ளைக்கு முருகன் என்று பெயர் வைக்க மாட்டார்கள். முருக பக்தர்கள் நடத்துகிற RSS காரர்கள் இந்த கருத்துக்கு பதில் சொல்ல தயாரா? ஒரே ஒரு ஆளை அழைச்சிட்டு வந்து இவர் வந்து பை காஸ்ட் பிராமின், பட் இவருடைய நேம் வந்து முருகன் அப்படின்னு சொல்லுங்க. ஒருவேளை அப்படி வச்சா ஸ்கந்தன் வைப்பான், SKNDAN, ஸ்கந்தன் வடமொழியில. கந்தன்னா தமிழ், ஸ்கந்தன்னா சான்ஸ்கிரிட். வட இந்தியாவில இந்த கருத்து அங்கே போயிருக்கு. அங்க அவனுக்கு என்ன பேர்னா சுப்பிரமணியன், சுப்பிராமணியன். பிராமணர் இல்ல, பிரம்மணியன். அதாவது பிரம்மன்கிற கடவுளுக்கு அவர் உடன்பாடானவர் அல்லது உறவானவர், ஏதோ ஒரு வகையில் அவங்களுடைய ஐடியாலஜிக்கல் படி, மித்தாலஜி படி. அவர்கள் சொல்லுகிற முருகன் அல்லது சுப்பிரமணியன் நம்முடைய கதையோடு பொருந்தாதவர். அந்த சுப்பிரமணியன் குறிஞ்சித்திணையின் தலைவர் அல்ல, நம்முடைய முருகன் குறிஞ்சித்திணையின் தலைவர். அது எங்க சங்க இலக்கியங்களில் இருக்கிறது. சங்க இலக்கியத்தில் இருக்கிற முருகன் தமிழ்நாட்டில் மட்டும்தான் 6 படை வீடு.
வேற எந்த மாநிலத்தில் அறுபடை வீடு இருக்கிறது சொல்லுங்க. அதனால்தான் நான் ஒரு கேள்வி எழுப்பினேன், அதை சிலரால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. முருகன் தமிழ் கடவுள்னா அவங்க அப்பா சிவனும் தமிழ் கடவுளா தானே இருக்க முடியும். முருகன் தமிழ் கடவுள்னா சிவன் தமிழனா இருந்தா பார்வதி தமிழச்சியாக தான் இருக்க முடியும். இப்ப இவங்க ரெண்டு பேரும் கைலாய மலையில் இருக்கிறாங்கன்னா கைலாயம் தமிழர்களின் தேசம் தானே. அப்ப ஒட்டுமொத்த இந்தியாவும் தமிழர்களின் தேசம் தானே. எங்கள் தமிழன் சிவபெருமான் கைலாயத்தில் குடியிருக்கிறான் என்றால் கைலாய மலையும் தமிழனுக்கு சொந்தம். கைலாய மலை இமயம் முதல் கன்னியாகுமரி வரையில் தமிழன் வாழ்ந்தான் என்பதற்கு சிவபெருமானே ஒரு சான்று. அந்த கதைப்படி பார்த்தார். சிவன் தமிழன், பார்வதி தமிழச்சி அப்படின்னா கணபதி கணேசனும் தமிழனா தானே இருக்க முடியும். ஏன் கணேசனை தமிழ் கடவுள் நீங்க யாரும் சொல்றது இல்ல? இதெல்லாம் லாஜிக்கா கேட்டா அவனுக்கு கோபம் வருது. எங்களை மட்டும் ஏன் அசிங்கப்படுத்துறான்? இந்த கதைகள்லாம் வேறு மதத்துல இல்லையே. இந்த மாதிரி புராண கதையாடல்கள் வேறு மதங்கள்ல இருந்தா சொல்லுங்க, நம்ம பேசுவோம். இந்த மாதிரி கதையாடல்கள் இல்லை. இப்ப எங்களுடைய அடையாளங்களையும் வரலாறையும் நீங்கள் திருடிக்கொண்டு அதற்கு புதிய புதிய அடையாளங்களை தந்து புதிய புதிய விளக்கங்களை தந்து எங்களை ஏய்த்து பாகுபடுத்தி பிளவுபடுத்தி சிதறடித்து சிதைத்துக் கொண்டிருப்பதை அம்பேத்கரின் பிள்ளையாக இருந்து கொண்டு எப்படி வேடிக்கை பார்க்க முடியும்? பெரியாரின் பிள்ளையாக இருந்து கொண்டு எப்படி வேடிக்கை பார்க்க முடியும்? நாங்கள் இயக்கம் கண்டிருப்பது நாடாளுமன்றத்திற்கு சட்டமன்றத்திற்கு சீட்டு பேசுவதற்காக அல்ல, பேரம் பேசுவதற்காக அல்ல. நான் திடீர்னு தேர்தல் பாதையை வேண்டான்னு சொன்னாலும் சொல்லிடுவேன் என்னைக்காக ஒரு நாள். அந்த நிலைப்பாட்டை ஏற்றுக்கொண்டு என்னோடு வரக்கூடியவங்க வாங்கன்னு நான் பாட்டு போயிட்டே இருப்பேன். இவனுங்க நம்மள சராசரியா எடை போடுறானுங்க. இந்த சீட்டுக்காக, இந்த நோட்டுக்காக, இந்த பிளாஸ்டிக் சேர், இவங்களுடைய புத்தி அவ்வளவுதான். நான் தரையில உட்கார்ந்து இருந்தாலும் பிளாஸ்டிக் சேர்ல உட்கார்ந்து இருந்தாலும் சோஃபால இருந்தாலும் எல்லாம் ஒண்ணுன்னு நினைக்கிறவன். அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. சோஃபால உட்கார்ந்து இருந்தா தான் பெரிய கெத்து, தரையில உட்கார்ந்து இருந்தா சாதாரண அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. ஏன்னா அவனுக்கு அப்படி ஒரு மதிப்பீடு வச்சிருக்கிறான். எனக்கு அந்த மதிப்பீடுகள் கிடையாது. தோழர்களே, அரசமைப்பு சட்டத்தில் இந்து மதம் அரச மதமாக ஏற்கப்படவில்லை என்பது முக்கியமான ஒரு செய்தி. தோழர்களே, மத பெருமிதம் பேசுகிற இடத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சாதி பெருமை பேசுகிற இடத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். திராவிட அரசியலை எதிர்ப்பவர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக பெரியாரை விமர்சிப்பவர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இது ஒரு மெசேஜ் நான் சொல்றேன். ரொம்ப முக்கியமான செய்தி இது. எல்லோரும் இங்கே குழப்பிக் கொண்டிருக்கிறார்கள். கருத்தியல் அடிப்படையில் நமக்கு ஒரு தெளிவு தேவை, நமக்கு ஒரு தொலைநோக்கு பார்வை தேவை. அதிமுக வெறும் அரசியல் ஆதாயம் கருதி இன்றைக்கு பாரதிய ஜனதாவோடு சேர்ந்து கொண்டு நியாயப்படுத்தி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். உள்ளபடியே எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் அவர்கள் விசுவாசமாக இருந்திருந்தால் அவர்களால் பிஜேபியோடு சேரவே முடியாது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது நான் மரியாதை வைத்திருக்கிறேன். நீங்கள் மிகப்பெரிய வரலாற்று பிழையை செய்கிறீர்கள். சமூக நீதி அரசியலை கற்று வளர்ந்த அதிமுக தொண்டர்களை எல்லாம் பாஜகவுக்கான ஆட்களாக மாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். சங்க பரிவாரங்களுக்கு தொண்டு செய்யக்கூடிய தொண்டர்களாக மாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். அடிப்படை பிரச்சனைகளுக்காக போராடாதவர்கள் இன்றைக்கு எந்த ஒரு பக்தனும் கேட்காத நிலையிலே முருக பக்தர் மாநாடு நடத்துகிறார்கள். அவர்கள் உண்மையிலேயே முருக பக்தர்கள் அல்ல, மோடி பக்தர்கள். அது மோடி பக்தர்களின் மாநாடு, அது முருக பக்தர்களின் மாநாடு கிடையாது. முருக பக்தர் மாநாடு நாமளும் போயிருக்கணும்ல. நாமெல்லாம் முருக பக்தர்கள் தானே. நாம அவரை கடவுளா நினைக்கிறனால நம்முடைய முன்னோரா நினைக்கிறோம் இல்ல. தமிழ் முன்னோர்களில் அவரும் ஒருவர் என்பதுதானே நமக்கு சங்க இலக்கியம் சொல்லுகிறது. குறிஞ்சி திணையின் தலைவர் தானே. அவர்கள் என்ன சதித்திட்டம் தீட்டி வருகிறார்கள் என்பது அதிமுக தலைவர்களுக்கு தெரியாதா? RSS நிகழ்ச்சியிலே போய் கலந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு எப்படி நீங்கள் நீர்த்து போனீர்கள்? முருகபக்தர் மாநாட்டிலே போய் அமர்ந்திருக்கிற போது அண்ணாவை இழிவுபடுத்தி வீடியோ ஒளிபரப்புகிறார்களே, அதையெல்லாம் எப்படி உங்களால் வேடிக்கை பார்க்க முடிகிறது? இது எங்கே போய் முடியும்?
நாங்க திமுக கூட்டணியில் இருக்கிறதால தான் இப்படி பேசுறீங்க சொல்றீங்க. கிடையாது. அதிமுகவையும் ஒரு திராவிட இயக்கம் என்று நம்புவதால் இதை பேசுகிறோம். அதிமுக தலைவர்களும் தொண்டர்களும் பெரியார் வழி வந்தவர்கள் என்று நம்புவதால் இதை பேசுகிறோம். இல்லைன்னா அதை பேச போறதில்லை, அதை பேச வேண்டிய அவசியமும் இல்லை. இன்னைக்கு என்ன நிலைமை? மனைப்பட்டா கேட்டு போராடிய வரலாறு பாஜகவுக்கு உண்டா? எத்தனை முருக பக்தர்களுக்கு மனைப்பட்டா இல்லாமல் இருக்கிறது? கோடிக்கணக்கான பேர் மனைப்பட்டா இல்லாமல் இருக்கிறார். உலகத்தில் எந்த நாட்டிலும் மனைப்பட்டா கேட்டு மனு போடுகிற அவலம் கிடையாது, இந்தியாவை தவிர. இந்தியாவை தவிர உலகத்தில் எந்த நாட்டிலும் மண்ணின் மைந்தர்கள் எனக்கு மனைப்பட்டா இல்லை, நான் புறம்போக்கிலே கிடக்கிறேன், ஏரி புறம்போக்கிலே, குட்டை புறம்போக்கிலே, நத்தம் புறம்போக்கிலே கிடக்கிறேன், குடிசையிலே கிடக்கிறேன், எனக்கு வீடு மனைப்பட்டா வேண்டும் என்று மனு போடுகிற அவலம் உலகத்தில் இந்திய மண்ணில் மட்டும்தான் இருக்கிறது. அந்த மக்களுக்காக என்ன போராட்டங்களை நீங்கள் முன்னெடுத்திருக்கிறீர்கள்? மண்ணுரிமை போராட்டம் நடத்தியவர்கள் விடுதலை சிறுத்தைகள். மனைப்பட்டா இல்லாத அனைவருக்கும் மனைப்பட்டா வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து 5 கோரிக்கைகளை முன்வைத்து நாம் போராட்டம் நடத்தி இருக்கிறோம். ஃபீல்டுக்கே வராதவன் இன்னைக்கு உட்கார்ந்துட்டு எங்கே ஒரு மூலையில பேஸ்புக்ல எழுதிட்டு இருக்கிறான். அவனுக்கு ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ்னா என்னன்னே தெரியாது. 1 கிலோமீட்டர் தூரம் அவன் பயணித்தாதான் தெரியும் இந்த சாதி இறுக்கம் நிறைந்த சமூக கட்டமைப்பிலே பாயிண்ட் டு பாயிண்ட் டிராவல் பண்றது எவ்வளவு பெரிய ஸ்ட்ரகிள்ங்கிறது அவனுக்கு தெரியாது. ஒரு கொடியேற்றுவது என்பது எவ்வளவு பெரிய யுத்தம் என்பது களத்தில் நிற்கிற நமக்குத்தான் தெரியும். இந்த மக்களுக்கான பிரச்சனைகளை வெளிச்சம் போட்டு அம்பலப்படுத்தியது இந்த இயக்கம். அதெல்லாம் யாரும் புரிந்து கொள்ள முடியாது. சோசியல் மீடியாவில் கண்டவெல்லாம் கண்டதை எழுதுறான். நான் அவர்களுக்காக பேசவில்லை. என்னை பின்பற்றக்கூடிய உங்களுக்கு ஒவ்வொரு தளத்திலும் ஒவ்வொரு களத்திலும் கொள்கை அடிப்படையிலான புரிதல் தேவை. கொள்கை அடிப்படையிலான புரிதல் தேவை. அவன் சொல்ற மாதிரி ஏதோ டிஎம்கே விட இவங்க டைப் ஆயிட்டாங்க, அதனால தான் இப்படி ஏடிஎம்கே பக்கம் போகாம இருக்கிறாங்க அப்படின்னு இந்த கட்சியின் தொண்டன் புரிந்து கொள்ளக்கூடாது. இந்த கட்சியின் தலைவர்கள் புரிந்து கொள்ளக்கூடாது, தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. இதை சொல்றதுக்கே ஒரு போல்ட்னஸ் வேணும். நாங்க இவங்களோட சேர மாட்டோம், இவங்களோட சேர மாட்டோம், இவங்களோட நாங்க டிராவல் பண்ணுவோம், தொடர்ந்து டிராவல் பண்ணுவோம் அப்படிங்கிறது அதுக்கு ஒரு கட்ஸ் வேணும். வேற யாராவது சொல்ல சொல்லுங்க பார்ப்போம். அரசியல் களத்தில் எங்களுக்கு ஏற்படுகிற இழப்புகளை பற்றி நாங்கள் கவலைப்படவில்லை. தேர்தல் இழப்புகளை பற்றி, தற்காலிக இழப்புகளை பற்றி, கருத்தியல் ரீதியாக இந்த மண்ணை பண்படுத்திய தலைவர்கள், பெரியார் உள்ளிட்ட தலைவர்கள் இன்றைக்கு விமர்சிக்கப்படுவதை, அவர்களுக்கு எதிரான அரசியல் பேசப்படுவதை அதிமுக போன்ற கட்சிகள் எப்படி வேடிக்கை பார்க்கிறது? இன்றைக்கும் தோழமையோடு தான் இதை நான் சுட்டி காட்டுகிறேன். அதிமுகவை இன்றைக்கும் ஒரு திராவிட இயக்கமாக நம்புவதால், ஒரு தோழமை இயக்கம் என்று கருதி இதை நான் முன்வைக்கிறேன். ஜெயலலிதா அம்மையார் பார்ப்பன சமூகத்தில் பிறந்தவர்தான். அவர் வெறும் தேர்தலுக்கான பிரச்சாரமாக செய்யவில்லை, உளப்பூர்வமாக சொன்னார். பாஜகவிடம் நாங்கள் ஏமாந்து விட்டோம், மோடியிடம் நாங்கள் இனி எந்த காலத்திலும் உறவு வைத்துக் கொள்ள மாட்டோம். அவர் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டாமா? ஜெயலலிதா அவர்களின் வழி வந்தவர்கள். RSS இயக்கத்தை எச்சரித்தவர் எம்ஜிஆர். அவர் தமிழ் மண்ணை சார்ந்த எந்த சாதியிலும் பிறக்காதவர். இந்த சாதியில் நான் ஓபிசி அல்லது எம்பிசி அல்லது ஷெட்யூல் காஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த பட்டியலுக்குள்ளும் வராதவர் எம்ஜிஆர். ஆனால் அவருக்கு இந்த மண்ணின் மீது அக்கறை இருந்தது, இந்த மக்களின் மீது அக்கறை இருந்தது. பெரியார் பேசிய சமூக நீதி அரசியலில் நம்பிக்கை இருந்தது. பெரியார் கொண்டு வந்த எழுத்து சீர்திருத்தத்தை சட்டப்பூர்வமாக்கினார். பெரியார் நூற்றாண்டு விழாவை சிறப்பாக கொண்டாடினார். அந்த எம்ஜிஆர் RSS காரர்களை எச்சரித்தாரா இல்லையா? விமர்சித்தாரா இல்லையா? இன்றைக்கு அவர்கள் எதற்காக இந்த மாநாட்டை நடத்தினார்கள்? என்ன கோரிக்கையை முருக பக்தர்கள் வைத்தார்கள்? மதத்தின் பெயரால் மக்களை பிளவுபடுத்துகிறார்கள். இந்துக்கள் அல்லாதவர்கள் என்கிற பெயரிலே இங்கே சமூக பிளவினையை உருவாக்க பார்க்கிறார்கள். ஒரு காலத்தை தேச பிரிவினை என்கிற
கருத்து இருந்தது. இன்றைக்கு சமூக பிரிவினைவாதம் என்பது இங்கே நடக்கிறது. சமூக பிளவினைவாதம் நடக்கிறது. இதை செய்யக்கூடிய அரசியல் தான் சங் பரிவார் அரசியல். இதுதான் இந்துத்துவா. சிவபெருமானை பற்றி பேசுவதோ மகாவிஷ்ணுவை பற்றி பேசுவதோ அல்ல இந்துத்துவா. அது ஹிந்துயிசம், இது ஹிந்துத்துவா. Hinduism is entirely different from Hindutva. Hindutva is an agenda of Sangh Parivars. Hinduism அப்படிங்கிறது மக்களுடைய நம்பிக்கை, அது ஒரு நம்பிக்கை, அது ஒரு பிலீஃப். Hinduism. இந்துத்துவா என்பது சங் பரிவார்களின் செயல் திட்டம். அதுல ஒன்று கான்ஸ்டிடியூஷனை தூக்கி எறிவது, ஸ்டேட் ரிலீஜனை டிக்ளேர் செய்வது, இந்தியா அல்லது பாரத் என்கிற பெயரை மாற்றி இந்துஸ்தான் அல்லது இந்து ராஷ்டிரா என்று டிக்ளேர் செய்வது. இதெல்லாம் நடந்தா என்ன ஆகும்? 2000 வருஷங்களுக்கு பின்னால் மீண்டும் இந்தியா போகும். 2000 வருஷங்களுக்கு முன்னால் எப்படி இந்தியா இருந்ததோ அப்படித்தான் இந்தியா போகும். அதை தடுக்க வேண்டிய தேவை இருப்பதனால் சங் பரிவார்களிடம் எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லுகிறோம். அதனால்தான் அந்த கருத்துள்ள இடதுசாரி சக்திகளோடு நாம் கைகோர்த்து நிற்கிறோம். திமுக உள்ளிட்ட மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி. அந்த கூட்டணிக்கு பேர் கலைஞர் எப்படி வச்சிருக்காரு பாருங்க, மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி. ஜனதான் ஒரு கட்சி, ஒரு கூட்டணி உருவாச்சு காங்கிரஸை வீழ்த்துவதற்காக. ஆல் இந்தியா லெவல்ல ஜனதான்னா மக்கள் அணின்னு பேரு. அந்த ஜனதாவில் ஒரு இயக்கமா இருந்தது ஜனசங், ஜனசங்கம், மக்கள் சங்கம். அதுதான் பிற்காலத்துல பாரதிய ஜனதான் மாறிச்சு. அதுல இருந்து பிரிஞ்சு வந்தவங்கல்ல ஜனதா தள், அதுல விபி சிங் ஒரு முக்கியமான தலைவர். அந்த ஜனதா தள் பிரியும் போது தேவகவுடா போன்ற தலைவர்கள்லாம் ஜனதா தள் செக்யூலர் அப்படின்னு பேர் வச்சாங்க. தலைவர்கள் நமக்கு முன்னர் இருந்த தலைவர்களை எப்படி இந்த செக்யூலரிசத்தின் மீது ஒரு ஈடுபாடு கொண்டிருக்கிறார்கள், கருத்து ஊன்றி தலைப்பை கூட, ஒரு இயக்கத்தின் தலைப்பில் கூட செக்யூலர் அப்படிங்கிற ஒரு பெயரை வச்சிருக்காங்க பாருங்க. ஜனதா தள் யுனைடெட், ஜனதா தள் செக்யூலர். செக்யூலரிசம் நீண்ட நாட்களாக அரசியல் புழக்கத்தில் இருந்து வருகிறது. அதற்கு என்ன காரணம் என்றால், வளர்ந்து வருகிற போதே பாரதிய ஜனதா எப்படிப்பட்ட அரசியலை முன்னெடுக்கும் என்பதை தொலைநோக்கு பார்வையில் புரிந்து கொண்டு முன்னுணர்ந்து தலைவர்கள் அப்படி பெயரை வைத்திருக்கிறார்கள். திமுக உருவாக்கிய அணிதான், நாமும் அதில் இடம்பெற்றிருக்கிறோம். அந்த அணியின் தலைப்பே, பெயரே மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி. இது லோக்கல்ல, ஸ்டேட், மாநில அளவிலான சட்டமன்ற தேர்தலுக்கு உருவான அணிதானே. இங்க என்ன செக்யூலர் ஃப்ரண்ட் தேவையில்லையே அப்படின்னு சொல்லலாம். தேசிய பார்வை இருப்பதனால், ஆல் இந்தியா விஷன், ஒரு தேசிய பார்வை இருப்பதனால் செக்யூலர் என்பது முக்கியமானது என்பதை உணர்ந்த காரணத்தினால் தான் அன்றைய திமுக தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அந்த கூட்டணிக்கு மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி என்று பெயர் வைத்திருக்கிறார். நாம் அதெல்லாம் இணைஞ்சு இயங்குவதற்கு இதுவெல்லாம் ஒரு காரணம். இப்படிலாம் தான் ஐடியாலஜிக்கலா நாம இணைஞ்சு நிற்கிறோம். இன்னைக்கு ஐயா 83 வயது, காயல், டாக்டர் காயல் மௌலானா காயல்பட்டினத்திலிருந்து வந்திருக்கிறார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியை இன்னைக்கு இணைந்து விட்டார். கிட்டத்தட்ட 50-60 ஆண்டுகள் அதிமுகவிலே பயணம் செய்த பெரியவர், மூத்தவர், ஒரு இஸ்லாமியர். He joined in our party today. He traveled more than 50 years in ADMK, Dravidian politics. ஏன் அவர் நம்ம கிட்ட இணைச்சிருக்கு? செக்யூலர், மதசார்பின்மை என்கிற அரசியல் தான். ஏடிஎம்கே அதை பொருட்படுத்தாமல் வெறும் அரசியல் ஆதாயத்திற்காக, தற்காப்புக்காக பிஜேபியோடு கூட்டணி வைத்திருப்பதை அவரால் சகித்துக் கொள்ள முடியவில்லை. அவர் எம்ஜிஆரோடும் ஜெயலலிதாவோடும் அரசியல் செய்தவர் என்பதால். அந்த கட்சியில ஒரு பாப்புலர் லீடரா இல்லாமல் இருக்கலாம், ஒரு நபரா இருந்தாலும், சாதாரணமான ஒரு பொறுப்பிலே இருந்தாலும், ஐடியாலஜிக்கலா அவர் இங்க கன்வின்ஸ் ஆகி நம்மோடு இணைந்திருக்கிறார். மதச்சார்பின்மை என்கிற கருத்தின் அடிப்படையில் தான் இந்திய அரசியல் கூர்மைப்பட்டு வருகிறது. நாம் எந்த பக்கம்? அப்படி பார்க்கிற போது அதிமுக இன்றைக்கு பாஜக பக்கம் நிற்பது சரியா? இது தமிழ்நாட்டு அரசியலுக்காக பேசவில்லை, திமுக அணியில் இருப்பதால் பேசவில்லை, திமுக கூட்டணியின் வெற்றிக்காக பேசவில்லை, இந்த தேசத்தின் பாதுகாப்புக்காக பேசுகிறோம்.
சங் பரிவார் கும்பலிடமிருந்து கருத்தியல் அடிப்படையிலே இடதுசாரிகள் அணிதிரண்டு இந்த தேசத்தையும் மக்களையும் காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக பேசுகிறோம். அந்த அடிப்படையிலே வைத்திலிங்கம் அவர்களுக்கு நான் விடுக்கிற அந்த வேண்டுகோள், பாண்டிச்சேரியிலே கட்டணமில்லாத கல்வியை வழங்க நீங்கள் முன்வர வேண்டும். அது தமிழ்நாட்டிலும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். தமிழ்நாட்டில் பின்னால் ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை கட்டணமில்லாமல் வழங்குவதற்கு தமிழ்நாடு அரசும் முன்வர வேண்டும். இதான் எங்களுடைய கோரிக்கை. கோரிக்கை வைக்கக்கூடியவர்களாகவே நீண்ட காலம் இருக்க போவதில்லை. மக்கள் எங்களை ஏற்றுக்கொள்ளுகிற காலம் வரும். அதிகாரத்தை நீங்களும் எடுத்து ஆண்டு பாருங்கள் என்று சொல்லுகிற காலம் கனியும். இதெல்லாம் நம்பிக்கைக்காக நான் சொல்லவில்லை. எனக்கும் குறி சொல்ல தெரியும். சிறுத்தைகள் ஒரு நாள் ஆளும் சக்தியாக பரிணமிப்பார்கள் என்கிற நம்பிக்கை உண்டு. எனதருமை தோழர்களே, என்னுடைய அழைப்பை ஏற்று இந்த நிகழ்வுக்கு வருகை தந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லி, வழக்கம் போல இந்த கொடையை அளிப்பவர்கள் இன்னும் சிலர் தரவில்லை, ஒரு 20-25 பேர். அவர்கள் ஓடிவிடக் கூடாது, இருந்து வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இந்த நிகழ்ச்சியில் இராஸ் எம்எல் பெயர் விடுபட்டு போனது, அவரும் நன்கொடை வழங்கியிருக்கிறார், அவருக்கும் நன்றி. பணம் எடுத்து வந்தவர்கள் இருந்து வழங்கிவிட்டு போக வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, நான் விடுத்த அழைப்பை ஏற்று கோட்டு சூட்டோடு வந்து இந்த நிகழ்வை சிறப்பித்த என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளுக்கு சிறப்பான நன்றியை சொல்லி, நம்முடைய அழைப்பை ஏற்று இந்த விருதுகளை பெற்ற சான்றோர் பெருமக்களுக்கும் நன்றி சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். Powerco 5G, best design, best AI. Think Techno, think Purvika. Taste the Milky Mist ice cream. Milky Mist ice creams. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.